Thanks for coming. I feel very honored to be standing in front of you. So, first of all, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு என்னோட வெப் சீரிஸ் லான்ச் ஆயிருக்கு. ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் லைக்ஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Z5க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். Z5 கௌஷிக் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை ப்ரொடியூசர் சார், தேங்க்ஸ் அ லாட். அதெல்லாம் தாண்டி டிரெக்டர் சார், தேங்க்ஸ் அ லாட். பிகாஸ் அவர் ஓகே சொன்னாதானே. ஸோ ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். பட் தேர் ஆர் ஃபியூ பீப்புள், சில பேரை நான் ஸ்பெசிஃபிக்காக தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அதில் ஃபர்ஸ்ட், ஐ திங்க் இவ்வளோ ஜாலியாக இருந்ததில்லை, இந்த டீமே இவ்வளோ ஜாலியான டீம். மெயின்லி மை co-star, because he kept me happy all the time. He was he's a very fun-filled and very funny person. He's very amazing, I must say. And சிங்கம் புலி சார், ஐ டோன்ட் திங்க் நான் அவங்கள பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ ஒர்க் வித் ஹிம். அவர் கூட வந்த காம்பினேஷன்ஸ்லாம் ஐ வாஸ் லைக் ரியலி ஹாப்பி. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் மனோஜ் அண்ணா, யூ தேர்? யா, ஹீஸ் தி அசோசியேட் டைரக்டர். அண்ட் ஆனால் ஆக்சுவலி எனக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் அவர் அசோசியேட் டைரக்டர்னு தெரியல. ஆல்வேஸ் வந்துட்டு இது ரெடியா அது ரெடியா, ஹி வாஸ் ஆல்வேஸ் பிஸி ஆல் த டைம். ஸோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், யார் இவர் இவ்வளோ இதுவாக இருக்கிறாரு அப்படின்னு. அப்புறமா லேட்டர் ஆன் ஐ ஆஸ்ட் பீப்புள் ஹூ இஸ் ஹி. தென் ஐ கேம் டு நோ ஹீஸ் அசோசியேட் டைரக்டர். பட் ஆக்சுவலி அவர் அசோசியேட் டைரக்டர் மாதிரியே இல்லை. ஹி வாஸ் லைக் அ ஃபேமிலி மெம்பர். ஸோ இஃப் ஐம் ஹங்கரி, எனக்கு பசிச்சாலும், லைக் இஃப் anything, I have any problem, I go to Manoj Anna. So he's a very sweet person. And when I want to when I come to Rajesh sir, enna solradhunu theriyala, one of the most creative directors I can say. ரொம்ப creative sense ஜாஸ்தி. அண்ட் அந்த கொஞ்சம் கூட நான் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு திமிரு. ஐ திங்க் he had worked in Bollywood, if I'm not wrong. Sir, if I'm not wrong, he's worked in very big movies in Bollywood. ஸோ அந்த ஒரு கொஞ்சம் கூட அந்த திமிரு இருக்கும் பார்த்தியா, திமிரு, அந்த ஒரு கோவம், ஒரு ஆட்டிடியூட், ரஃபாக இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூட இல்லை. ஓகே, நானே சஜஷன் சொன்னாலும் ஐம் லைக் யூனோ நியூ டு திஸ், பட் நானே சஜஷன் சொன்னாலுமே ஏற்றுக்கிற ஒரு பர்சன். ஸோ டிரெக்டர் சார் இஸ் அமேசிங், அமேசிங். ஆஸ் அ ஹியூமன், ஆஸ் அ டிரெக்டர், ஆன் தி ஹோல் ஹீ இஸ் அமேசிங். ராஜேஷ் சார், so happy to have worked with you. And வேறு யார் I want to say about all my co-stars. There is this lady, beautiful lady, Devika. Okay, Devika, please show yourself. She is one person எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இஃப் ஐ எம் லோ, அவங்க வந்து என்னை என்கரேஜ் பண்ணி எங்கே போனாலும் ஷீ இஸ் ஒன் பர்சன் ஹூ கீப்ஸ் என்கரேஜிங் எவ்ரி ஒன். தெர் இஸ் ரோஸ்லின் ஹூ ஆல்வேஸ் keeps making herself better. She's always grooming herself, and she's like, okay, நேத்தோட நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக பண்ணோம். So she's always correcting herself, improving herself. So I got to learn a lot. There's another lady director here, Manju. So yeah, so she's also so everyone, men's patina, and I don't know the names, I'm so sorry, but everyone on the whole, the team was so much fun. Manohar sir is missing here, so I'm like Manohar sir was a great support. And if I have missed someone, I'm really sorry. Also I want to mention my cameraman sir, Ganga sir. என்ன வந்துட்டு ஒவ்வொரு சீனுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் நின்றுடுவேன். அவர் மா நல்லா இருக்கு, டோன்ட் வரி, மா நல்லா இருக்கு, டோன்ட் வரி, இட்ஸ் குட், இட்ஸ் குட். ஸோ அந்த ஒரு விஷயம் தான், ஓகே, தட் மேட் மீ டூ பெட்டர் எவ்ரி டைம். அண்ட் who else have I missed? Nobody. And definitely நான் வந்துட்டு மியூசிக்கை பற்றி கேட்டேன் டிரெக்டர் சார்ட்ட. அவர் சொன்னால் வரும்போது பாருமான்னு சொல்லி. ஸோ டுடே when I'm seeing it, trust me, music has given life to the series. More than anything, the music has given life to the series. And thank you everyone. Thank you Z, thank you Kaushik sir, thank you everyone, press and all my friends who are present here. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல கௌஷிக் சார் ஆரம்பித்த மாதிரி 5ஆம் வேதம் ஒரு மேடை கிடைக்கல தேங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவ்வளோ ரீச், அவ்வளோ ஒரு ஹிட், அது ஜீக்கு மட்டும் இல்லை, எங்களை எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அது க்ரியேட் பண்ணிச்சு. அது நீங்கள் எடுத்து சொல்லி ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்தனால தான். ஸோ அதே ஒரு கொண்டு போய் சேர்க்கறது வந்து செருப்புகள் ஜாகிரதைக்கும் நீங்கள் பண்ணுவீங்கன்றதை நான் நம்புகிறேன். நீங்கள் எழுதுனால தான் நான் இது இப்போ இங்கே நிற்கிறேன். மேலும் மேலும் நான் நிற்கணுன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. அந்த நம்பிக்கை நீங்களும் வைங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்குமே மரியாதைக்குரிய வணக்கங்களும் நன்றிகளும்.
சில பேர் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் ராஜேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்து எங்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஃபர்ஸ்ட் ஜீல கௌஷிக் சார், சார் தேங்க்யூ ஸோ மச், ஐ லவ் யூ, ஐ ரெஸ்பெக்ட் யூ. அண்ட் ஒவ்வொரு இது தேர்ட் ப்ராஜெக்ட் எனக்கு. அண்ட் நம்பிக்கை, தட் இஸ் இப்போ வளர்ந்து வரும்போது வந்து நிறைய பேர் நம்ம எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ட்ரஸ்ட் பண்ணி இந்த மீடியாவில் மட்டும் பேசுகிறதில்ல, ஒவ்வொரு முறையும் என்னை கைட் பண்ணுறதும் சரி, எனக்கு சொல்லிக் கொடுக்குறதும் சரி. தேங்க்யூ ஸோ மச் சார். சிஜு சார், ஹி இஸ் நாட் ஹியர், ஸோ தேங்க்யூ சிஜு சார் டூ. கௌஷிக் சார், தேங்க்யூ. அண்ட் எஸ்எஸ் குரூப் சிங்காபலன் சார், சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஒரு சூழ்நிலை சரியில்லை அந்த டைமில், மழையெல்லாம் இருந்தது. ஸோ வி ஆர் நாட் வெரி ஷியோர் எப்போ இது முடிக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு. ஸோ அதில் ஸ்ட்ராங்காக நின்று பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் என்ன பார்க்கும்போது சொல்லியிருந்தார், நம்ம இவ்வளோ சீக்கிரம் ஒர்க் பண்ணுவோம்னு நினைக்கல அப்படின்னு. சார் மேலும் மேலும் ஒர்க் பண்ணோம், கூடி சீக்கிரமாக ஒர்க் பண்ணணுன்றது நான் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். அண்ட் எங்கள் செட்லே ரொம்ப ரொம்ப சின்ன வயது இருக்கும் சிங்கப்புலி சார், அவருக்கு முதல்ல வணக்கத்தையும் மரியாதையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சேட்டைன்னா சேட்டை, அவ்வளோ ஒரு சேட்டை வாய்ப்பே இல்லை. சச் அ லவ்லி ஹியூமன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ லவ் யூ ஸோ மச். அந்த அவ்வளோ ஓப்பனாக இருக்கிறனால தான் யார் வேணாலும் அவர்கிட்ட போய் பேசலாம், என்ன ஒரு சஜஷன் வேணால் சொல்லலாம். நான் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கேன், நான் ஏதாவது ஒன்று சொன்னால் அதை யோசித்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சீப்போ அப்படிலாம் சொல்ல மாட்டார். he will give that respect. And sir, thank you, I love you sir, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் கங்கா சார், ஏன்னா ஒரு நண்பன் அப்படின்னா அப்படி இருக்கணும். எவ்வளோ வருஷம் முன்னாடி அது டேரக்டர் சார் தான் சொல்லணும். ஸோ இருந்தாலும் கங்கா சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எவ்வளோ சூழ்நிலைகளில் நீங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும், டஃப் கண்டிஷன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அரவிந்தன் சார் சொன்ன மாதிரி அவரும் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு மென்டார் மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீயிங் இன் லைஃப். ஏன்னா ரைட்டராக இருக்கிற டைமில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப நாள் ஆச்சு வந்து ஒரு ஸ்லாப்டிக் காமெடி பண்ணுறதும் சார் சான்ஸே கிடையாது. அவரோட பிரெயின் வந்து 24/7 ஒர்க் பண்ணோம். நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் கூட நான் பழகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் டைரக்டர் முத்துகணேஷ் டீம், தேங்க்யூ ஸோ மச் சார். யூ ஹவ் எலிவேட்டட் ஆஸ் ஐரா ஆல்சோ செட் த ஹோல் இதை வந்து எலிவேட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஹீரோயின் மேடம், இந்த ஸ்கூல்லலாம் வந்து படிப்பாளி பசங்க ஓகே, மற்ற இன்னும் ஒரு குரூம்பல் இருக்கும். நான் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இது எப்படி பண்ண போகிறேன், எனக்கு ஒன்றுமே தெரில, ஆனால் பண்ணி முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு டப்பிங் வராது, என்ன பண்ணணும்னு தெரில. டப்பிங் ஒரே நாளில் முடிச்சிட்டாங்களா? ஒரே நாளில் இல்லை. ஸோ தேங்க்யூ, யூ ஹவ் பீன் அ வண்டர்ஃபுல் கோ ஆர்டிஸ்ட். அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட் இதில் நடிச்சிருக்கும் அனைத்து கேரக்டர்ஸ்க்கும், ஏன்னா இந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்டில் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் தனித்துவமாக இருக்கிறதுக்கு வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதில் அத்தனை பேருமே இதில் நடித்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் இல்லைன்னா இது இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். இந்த ப்ராஜெக்ட் முக்கியமாக நான் பண்ணதுக்கும் அஃப்கோர்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு காரணம். பட் முக்கியமான ஒரு காரணம் வந்து 5ஆம் வேதம் பார்த்தீங்களே, அதோடைய அசோசியேட் டைரக்டர் மை டார்லிங் ராஜேஷ் சார். இந்த படத்துடைய டைரக்டர் ராஜேஷ் சாருக்கு முதல்ல நன்றி. ஏன்னா சார் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ட்ரிப் போயிருந்தோம் கும்பகோணம்க்கு 5ஆம் வேதம் முடிச்சதுக்கப்புறம். அப்போது நம்மலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கு போகும்போதும் நம்ம நினைப்போம் இல்லையா, நெக்ஸ்ட் யார் என்ன பண்ண. ஒரு ஆர்டிஸ்ட்னா டைரக்டர் ஓகே, இன்னொரு கோ டைரக்டரோ அசோசியேட்டோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட கேட்போம், நெக்ஸ்ட் என்ன நீங்கள் பண்ணுறீங்க, யாராவது நம்மளுக்கு கதை சொல்லுவாங்களா, எப்போவுமே ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி இவர் ஏகப்பட்ட விஷயங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு தருணம் வந்தது இவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பிச் பண்ணுறதுக்கு. அந்த பிச் பண்ணும்போது எப்போவுமே டேரக்டர்ஸ் கொஞ்சம் பயமாக இருக்கும், ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லும்போது எங்கடா இவன் சான்ஸ் கேட்டுற போகிறான் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த தயக்கம்லாம் இல்லாமல் எப்போவுமே எங்கிட்ட ஷேர் பண்ணுவார். நான் சொன்னேன் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று, அதில் கொஞ்சம் வயசு அதிகம் அந்த ஆக்டருக்கு. நான் என்கிட்ட சொல்கிறது கொஞ்சம் தயங்கினாரு. பட் ஸ்டோரி சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறனால சொன்னேன், சூப்பராக இருக்குது, இது போய் பிச் பண்ணுங்கள் டார்லிங், இதில் நீங்கள் முதல்ல பண்ணுங்கள், நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு டைம் வரும், அப்போ நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். அவர் சொன்னார், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவேன். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது என்னை கூப்பிட்டாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லை, என் பையனை கூப்பிட்டு வந்தேன், அந்த தாலுகா ஆஃபீஸ் போனோம்னே ஏதோ திடீர்னு தூங்கிட்டான். உன் வீட்டில் கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு நான் அப்புறம் வந்து சாயந்தரம் அவனை கூப்பிட்டு போயிட்டாருன்னு. அதே கொண்டு போடா, நம்ம பிள்ளைடா, என் ஒய்ஃப் இருக்குது, நீ போய் பார்த்துக்கிறேன், கொண்டு போய் குழந்தைய விட்டு போடாண்ணா. சரிண்ணா. ஒரு 10 நாள் கழிச்சு, டேய்
ரேஷன் கடையில் ஒரு அரிசி வாங்கினேன். அதை அவன் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுறேன். நான் காலையில் வந்து எடுத்துக்கிறேன். வச்சுட்டு போடான்னு வச்சுட்டேன். அப்புறம் போயிட்டே இருந்தேன். என் செருப்பு வந்து போச்சு. உன் வீட்டில் போட்டு போகிறேன், நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்னு. ஏன்னா வழக்கமாக உன் செருப்பு கொண்டு வந்து போகிறதுக்கு என் வீடு தான் கிடச்சா பா அப்படின்னா அனுமதிக்கலை. அதுக்கு அடுத்து எங்கள் அப்பா செத்து போனார். ஓட்டு வேலையாக்கி சுடுகாட்டுக்கு போகிறேன். இன்றைக்கி மழை வந்துருச்சு, அங்கே புதைக்க மாட்டேன்னு வேறு ஏதோ சொல்லிக்கிட்டாங்க. நான் வீட்டு வாசலில் வச்சுட்டு நாளை காலையில் வந்து தூக்கிட்டு போகிறேன்னு. உடனே உடைய பணத்தை கொண்டு வந்து எங்கடா வைக்கிறேன்னு. ஸோ இந்த செருப்புக்கும் பணத்துக்கும் நம்ம சமூகத்தில் கொடுக்குற மரியாதை என்ன இருக்குது. ஆனால் அதை அந்த செருப்பையும் அந்த டெட் பாடியும் வச்சு அவ்வளோ அழகாக எழுச்சூர் ஆரம்பித்தார் எழுதியிருக்கார். அவ்வளவு காமிக்கலாக எழுதியிருக்காரு. அது அவ்வளவு சுவையாக அருமையாக ராஜேஷ் சூசை எழுதியிருக்கார். நம்ம ராஜேஷ் சூசைக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு செருப்புகள் ஜாக்கிரதை டைரக்டட் பை சி ஃபிலிமில் டைரக்டட் பை ராஜேஷ்னு நம்ம ராஜேஷ் சாரை போட்டு விட்டாங்க. அப்போ நினச்சேன் பெரிய வேலை தான் வந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம ராஜேஷ் சூசையை போடுறாங்க. நல்லது உங்களுக்கு, அது சவார மாதிரி ஒரு பேர் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம். ஓகேவா? ராஜேஷ் சார் வருத்தப்படா வாலிபர் சங்கத்திலேருந்து நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். அப்போ கூட இன்டர்வியூவில் கூட நாங்கள் கடவுள் இருக்காங்க குமார், அப்போ நாங்கள் பண்ணும்போது டைரக்டரா ரைட்டரா அப்படிங்கையில் ஒரு செகண்ட் கூட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட கேப்பே இல்லை, ரைட்டர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அப்படி சொன்னார். ஸோ அவர் அந்த அளவுக்கு அந்த ரைட்டிங்கை ரொம்ப நேசிக்கிறார். ஸோ இங்கே உட்காந்துருக்க எல்லாரும், இங்கே வேலை பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜி5 கௌசிக் சார், சிங்காரவன் சாரில் அவங்களோட மிகப்பெரிய உழைப்பில் இந்த படம் வந்திருக்கு. எல்லோரும் ஒவ்வொருத்தையும் 99 ரூபா கேட்கவே இல்லை. உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் சேர்த்து தான் 99 ரூபா கேட்குறாங்க. இங்கே வந்திருக்க எல்லா பத்திரிகைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு திங் நான் சொல்லணும்னா கௌஷிக் சார் தான். அவர் ஆக்சுவலி எனக்கு 5ஆம் வேதம் மூலிமா தான் எனக்கு பழக்கம். நம்ம இண்டஸ்ட்ரியில் நிறைய நம்ம வேலை பார்த்துருப்போம். பட் அந்த வேலையில் யாராவது ஒருத்தர் கைப்பிடிச்சி தூக்கி விடணும்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்படிப்பட்டவர் தான் அவர். வெரி குட் ஹார்ட்டட். அதாவது எனக்கு வார்த்தைகள் வரல அவரை பற்றி சொல்கிறதுக்கு. அவ்வளோ நல்ல ஒரு மனிதர் கௌஷிக் சார். அதாவது ஏதாவது ஸ்கிரிப்டில் இது மாதிரி ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா அவர்கிட்ட தான் போய் கேட்பேன். கேட்கும்போது ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக ரெடி பண்ணிட்டு போயிடுவார். இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஜஸ்ட்டு சும்மா வராது. அவர் இத்தனை வருஷமாக அவர் சினி ஃபீல்டில் சினிமாக்காக அவர் இருந்து எத்தனையோ மேடைகள், எத்தனையோ மேடை நாடகங்கள், அதுக்கப்புறம் நாடகம், சினிமா, டைரக்ஷன் எல்லாத்துலேயுமே அவர் இருந்துகிட்ருக்கார் இப்போவும். ஏன்னா அடுத்து ஒன்று பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டுருக்காரு, சொல்ல மாட்டேன் தெரியும். சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். இவர் ஆக்சுவலி எனக்கு ஒரு மென்டார். என்ன அதாவது எனக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 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 ஆசிரியராகவும் அவர் எனக்கு இருந்துகிட்ருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் திங் இதே ஜி5ல இவருக்கு ஃபைசல் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு எல்லா நாளும் வந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு எதுவாக இருந்தாலும் அவர் தான் கோஆர்டினேட் பண்ணிட்டுருப்பார். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனிதன். தேங்க்யூ ஃபைசல். வாங்க மேலே வாங்க மேலே வாங்க.